இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குலோப் ஜாமுன் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். தீபாவளிக்கு செஞ்சது. இன்றைக்கி பனியாரக்கல்லே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன்னா எண்ணெயும் கம்மியாக வந்து செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து வெஜிடபிள்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து என்ன சமைக்கலான்னு யோசிச்சிருப்போம். பாம்பே சட்னி வந்து கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து இட்லியும் பாம்பே சட்னியும் செய்யலான்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். கடகடன்னு இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாம்பே சட்னிக்கு வந்து கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி இது நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுடுங்க. 2 ஸ்பூன் கடலை மாவை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்து கொதிக்க வச்சுடுங்க. அவ்வளோதான், நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் பாம்பே சட்னியும் ரெடி.